வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கோஃபோர்ஜ் என்கோராவை வாங்குறத பத்தி தான். ஆமா, இது இந்த வருஷத்தோட ஒரு மிகப்பெரிய டீல். கண்டிப்பா இந்த முயற்சிக்கு உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம். அதனால இந்த வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட்ஸ்ல வர எல்லா பங்குகளுக்கும் எங்களால உடனடியா வீடியோ செய்ய முடியறதில்ல. ஆமா, அது ஒரு நடைமுறை சிக்கல். அதனால உங்களுடைய பங்கு சம்பந்தமான சந்தேகங்களுக்கு உடனடி பதில்கள் கிடைக்கணும்னா எங்களுடைய இலவச டெலிகிராம் சேனல்ல சேருங்க. அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இது உண்மையிலேயே ஒரு முக்கியமான நகர்வு. வெறும் எண்களை பார்த்தாலே தலை சுத்தும். கோஃபோர்ஜ் என்கோராவை வாங்குறதுக்காக 17,032 கோடி ரூபாய்க்கு பங்குகளை பரிமாற்றம் செய்றாங்க. இது முழுக்க முழுக்க ஒரு ஆல் ஷேர் டீல். அதோட என்கோராவோட கடன்களை அடைக்கிறதுக்காக QIP மூலமா 4,585 கோடி ரூபாய் திரட்டவும் திட்டம் இருக்கு. இதுல நீங்க சொன்ன அந்த ஆல் ஸ்டாக் டிரான்சாக்ஷன், அதாவது முழுக்க பங்கு பரிமாற்றங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது ஏன் அவ்வளவு முக்கியம் சொல்றீங்க? யோசிச்சு பாருங்க, என்கோராவை விற்கிற அட்வென்ட் இன்டர்நேஷனல், வார்பர்க் பிங்கர்ஸ் மாதிரியான பெரிய பிரைவேட் எக்விட்டி நிறுவனங்கள் பணத்தை வாங்கிட்டு போகல. அதுக்கு பதிலா கோஃபோர்ஜ் நிறுவனத்தோட பங்குகளை வாங்கிக்கிறாங்க. இதோட அர்த்தம் என்னன்னா, நாங்க இந்த ரெண்டு நிறுவனங்களும் இணைஞ்ச பிறகு உருவாக போற புதிய பெரிய நிறுவனத்தோட வளர்ச்சியில நம்பிக்கை வச்சிருக்கோம்னு சொல்றாங்க. ஆமா, இது ஒரு பெரிய நம்பிக்கை சிக்னல் மாதிரி இருக்கு. சரி, இந்த 17,000 கோடி ரூபாய் இந்த பெரிய எண்ணுக்கு பின்னால இருக்கிற உண்மையான காரணம் என்ன? அங்குரா கிட்ட அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்கு? இங்கதான் இந்த டீலோட மைய கருவே இருக்கு. அங்குரா ஒரு சாதாரண ஐடி கம்பெனி இல்ல. அது ஒரு AI நேட்டிவ் கம்பெனி. அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை மையமா வச்சு உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம். அவங்க கிட்ட AIVAன்னு ஒரு ஸ்பெஷல் AI பிளாட்ஃபார்ம் இருக்கு. இதை வாங்குறது மூலமா கோஃபோர்ஜ் தங்களோட AI திறனை ஒரே ராத்திரியில பல மடங்கு அதிகரிச்சுக்கிறாங்க. ஒரு நிமிஷம், நீங்க சொல்றத பார்த்தா இது வெறும் டெக்னாலஜி வாங்குற மாதிரி தெரியலையே. அங்குராவோட கிளையண்ட் லிஸ்ட பார்த்தா அவங்க ஹெல்த் கேர், ஹைடெக் மாதிரி துறைகள்ல ரொம்ப வலுவா இருக்காங்க. ஆமா, இந்த துறைகள்ல கோஃபோர்ஜ் கொஞ்சம் பின்தங்கி இருக்குன்னு ஒரு கருத்து இருக்கு. அப்போ தங்களுக்கு பழக்கமில்லாத ஒரு புது மார்க்கெட்குள்ள நுழைய அங்குராவை ஒரு திறவுகோலா பயன்படுத்துறாங்களா? மிக சரியா பிடிச்சிங்க. இதுதான் இதோட ஸ்ட்ராட்டஜிக் புத்திசாலித்தனம். நீங்க சொன்ன மாதிரி ஹைடெக், ஹெல்த் கேர் துறைகள்ல கோஃபோர்ஜோட வருவாய் கணிசமா அதிகமாகும். இந்த ரெண்டு துறைகள்ல இருந்து மட்டுமே சுமார் 2,830 கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. வருவாய் ஒரு பக்கம் இருக்கட்டும், இது அவங்களோட சேவை வழங்குற திறனை எப்படி மாத்தும்? அது அடுத்த முக்கியமான பாயிண்ட். புவியியல் ரீதியா பார்த்தா இது ஒரு பெரிய விரிவாக்கம். இதுவரைக்கும் வட அமெரிக்காவோட கிழக்கு கடற்கரையில மட்டும் வலுவா இருந்த கோஃபோர்ஜ் இனி மேற்கு, மத்திய பகுதிகளில், ஏன் லத்தீன் அமெரிக்காவில் கூட அவங்களால சர்வீஸ் கொடுக்க முடியும். ஓஹோ, இதுக்கு தான் கார்ப்பரேட் உலகத்துல டெலிவரி ஃபுட் பிரிண்ட்டை அதிகப்படுத்துறதுன்னு சொல்லுவாங்க. சரி, புது இடங்கள், புது துறைகள் எல்லாம் புரியுது. ஆனா எந்த ஒரு பிசினஸுக்கும் வாடிக்கையாளர்கள் தானே முதுகெலும்பு. இந்த டீல் அவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு கஸ்டமர் பலத்தை கொடுக்குது? இந்த டீல் மூலமா வருஷத்துக்கு $10 மில்லியன் மேல, அதாவது சுமார் 80 கோடி ரூபாய்க்கு மேல வருவாய் தர்ற 11 பெரிய கஸ்டமர்ஸ் புதுசா கிடப்பாங்க. இதனால அவங்களோட மொத்த பெரிய வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை 45 உயருது. இது ஒரு நிலையான வருமானத்துக்கு வழிவகுக்கும். அது மட்டும் இல்லாம கோஃபோர்ஜோட இப்போதைய வாடிக்கையாளர்களுக்கு என்கோராவோட AI சேவைகளை விற்க முடியும். அதே போல என்கோராவோட வாடிக்கையாளர்களுக்கு கோஃபோர்ஜோட மத்த சேவைகளை விற்க முடியும். கரெக்ட். இது ரெண்டு பக்கமும் லாபம் தரக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஓகே, இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் காகிதத்துல பார்க்கும்போது நல்லா தான் இருக்கு. ஆனா 17,000 கோடி ரூபாங்கிறது ஒரு பெரிய தொகை. இது நிதி ரீதியா எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு? இதனால முதலீட்டாளர்களான உங்களுக்கு என்ன தாக்கம்? நிதி ரீதியான கட்டமைப்பு தான் இந்த டீலோட புத்திசாலித்தனமான பகுதிகளில் ஒண்ணு. முதல்ல வருவாய் கணிப்புகளை பார்ப்போம். ரெண்டு கம்பெனியும் இணைஞ்சதுக்கு அப்புறம் 2027 நிதியாண்டுல மொத்த வருவாய் 20,800 கோடி ரூபாயை தாண்டும்னு எதிர்பார்க்கறாங்க. வருவாய் வளர்ச்சி நல்லா இருக்கு, ஆனா லாபம், பொதுவா இது மாதிரி பெரிய இணைப்புகளுக்கு பிறகு லாபம் குறைஞ்சிடுமே. நல்ல கேள்வி. இங்கதான் என்கோராவோட நிதி பலம் தெரியுது. என்கோராவோட EBITDA மார்ஜின் கிட்டத்தட்ட 19%. அதாவது பெரிய செலவுகளை கழிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க செய்யற வேலையில அவங்களுக்கு அவ்வளவு லாபம் கிடைக்குது. 19% இந்த துறையில ரொம்ப ஆரோக்கியமான ஒரு எண். அப்போ இணைப்புக்கு பிறகும் மார்ஜின் நல்லா இருக்குமா? ஆமா, ஒருங்கிணைந்த நிறுவனத்தோட EBIT மார்ஜின் சுமார் 14% இருக்கும்னு கணிக்கப்பட்டிருக்கு. இது முதலீட்டாளர்களுக்கு ஒரு நல்ல செய்தி. இதுல முதலீட்டாளர்களா நீங்க கவனிக்க வேண்டிய நுணுக்கமான விஷயங்கள் என்ன? நிச்சயமா 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. முதலாவது, இது ஒரு நான் டைல்யூட்டிவ் EPS டீல். ஓ, அப்படினா? பொதுவா ஒரு கம்பெனி புதுசா பங்குகளை வெளியிட்டா உங்க பங்கோட மதிப்பு குறைய வாய்ப்பு இருக்கு. ஒரு பீட்சா மாதிரி யோசிங்க. திடீர்னு நிறைய பேர் பங்கு போட வந்தா உங்க துண்டு சின்னதாயிடும் இல்லையா? ஆமா. ஆனா இந்த டீல்ல புதுசா பங்குகள் வந்தாலும் கம்பெனியோட ஒட்டுமொத்த வருமானமும் அதிகமாறதால உங்க ஒரு பங்கின் மீதான வருமானம், அதாவது EPS குறையாதுன்னு சொல்றாங்க. ஓகே, இது முதலீட்டாளர்களுக்கு ஒரு பெரிய ஆறுதல். ரெண்டாவது விஷயம் என்ன? ரெண்டாவது, அந்த QIP, அதாவது கடன் திரட்டுற திட்டம். அது ஒரு ஆப்ஷன் தான். அதை உடனே செய்யணும்னு கட்டாயம் இல்ல. சந்தை நிலவரம் சரியில்லாதப்போ கடன் வாங்கி சிக்கல்ல மாட்டிக்க வேண்டாம்னு நினைக்கிறாங்க. இது கம்பெனிக்கு ஒரு ஃபிளெக்சிபிலிட்டியை கொடுக்குது. சரி, மூணாவது,
விற்பனையாளர்களின் நம்பிக்கை. இன்கோராவோட தற்போதைய பெரிய முதலீட்டாளரான அட்வன்ட் இன்டர்நேஷனல் பணமா வாங்காம தங்களோட பங்குகளை கோஃபோர்ஜ் பங்குகளா மாத்திக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, நீங்க விக்கிற ஒரு பொருளோட எதிர்காலம் நல்லா இருக்கும் நம்புனா நீங்களும் அதுல ஒரு பார்ட்னரா சேர்வீங்க இல்லையா? அது மாதிரி தான் இதுவும். இது அவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை காட்டுது. இதெல்லாம் கேட்கும்போது இந்த டீல் கிட்டத்தட்ட ஒரு ஹானாவான திட்டம் மாதிரி தெரியுது. ஆனா எந்த ஒரு பெரிய முயற்சியிலையும் நிச்சயம் சில ரிஸ்க் இருக்குமே. இதுல மறைஞ்சிருக்கிற சவால்கள் என்ன? மிக முக்கியமான கேள்வி. நிச்சயமா சில பெரிய அபாயங்கள் இருக்கு. இத நிதி சார்ந்த சவால்கள், வியாபார ரீதியான சவால்கள்னு ரெண்டா பிரிக்கலாம். முதல்ல நிதி சார்ந்த சவால்களை பார்ப்போம். அவங்க ஓவர் பே பண்றாங்களா? இதுதான் முதல் மற்றும் மிகப்பெரிய கேள்வி. வேல்யூவேஷன். என்கோராவோட வருஷ வருவாய் சுமார் 4300 கோடி ரூபாய். ஆனா அதோட மதிப்பு 19600 கோடியா நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இது கிட்டத்தட்ட வருவாயை போல 4.5 மடங்கு அதிகம். இது ஒரு பெரிய பிரீமியம். அடுத்ததா பங்குதாரர்களுக்கு ஏற்படுற பாதிப்பு, டைல்யூஷன். இந்த ஒப்பந்தத்துக்காக புதுசா 9 கோடியே 38 லட்சம் பங்குகள் வெளியிடப்படுது. இது மொத்த பங்குகள்ல சுமார் 21.25%. இது குறுகிய காலத்துல பங்கு விலைகளை ஒரு நிலையற்ற தன்மை, அதாவது வொலாட்டிலிட்டியை ஏற்படுத்தலாம். கடன் சுமை பத்தியும் ஒரு சந்தேகம் இருக்கு. QIP ஒரு ஆப்ஷன் தான். ஒருவேளை அவங்க அதை செஞ்சா என்ன ஆகும்? கரெக்டா கேட்டீங்க. அவங்க QIP மூலமா கடன் வாங்கினா அது கம்பெனியோட கடன் சுமையை அதிகரிச்சு வட்டி செலவையும் கூட்டும். இது கம்பெனியோட நிதி நெகிழ்வுத்தன்மையை குறைக்கும். இப்போ பிசினஸ் பக்கம் வருவோம். AI உலகத்துல போட்டி ரொம்ப அதிகமா இருக்கே. கூகுள், மைக்ரோசாஃப்ட் மாதிரி பெரிய ஆளுங்களுக்கு மத்தியில என்கோராவோட டெக்னாலஜி தாக்கு பிடிக்குமா? இதுதான் வியாபார ரீதியான சவால்கள்ல முதன்மையானது. AI துறையில போட்டி மிக அதிகம். இந்த சூழல்ல என்கோராவோட AIVA பிளாட்ஃபார்ம் தனிச்சு நிக்கிறது ஒரு பெரிய சவால். வேற என்ன பிசினஸ் ரிஸ்க் இருக்கு? அடுத்ததா அமெரிக்க சந்தைய ரொம்ப அதிகமா சார்ந்திருக்கிற நிலை. இந்த இணைப்புக்கு அப்புறம் கம்பெனியோட மொத்த வருவாயில பாதிக்கு மேல, அதாவது சுமார் 50% வட அமெரிக்காவிலிருந்து மட்டுமா வரும். ஒரு கூடையில எல்லா முட்டைகளையும் வைக்கிற மாதிரி. ஆமா, அந்த மார்க்கெட்ல ஏதாவது பொருளாதார மந்தநிலை வந்தா அது கம்பெனியை நேரடியா பாதிக்கும். இதுதான் ஒருவேளை இந்த டீலோட வெற்றியை தீர்மானிக்கிற மிக முக்கியமான காரணியா இருக்கலாம். திறமையாளர்களை தக்க வைத்தல். என்கோராவோட உண்மையான சொத்து அதோட AI வல்லுநர்கள் தான். அவங்க வெளியில போயிட்டா கோஃபார்ஜ் ஒரு காலியான கூட்டத்தை தான் வாங்கின மாதிரி ஆயிடும். அப்படியானா மொத்தத்துல இந்த கோஃபார்ஜ் என்கோரா இணைப்புங்கிறது AI உலகத்துல ஒரு பெரிய பாய்ச்சலை நோக்கிய ஒரு துணிச்சலான கணக்கிடப்பட்ட சூதாட்டம். இதுல மிகப்பெரிய வளர்ச்சி வாய்ப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபக்கம் நிதி, போட்டி, ஒருங்கிணைப்பு சார்ந்த ஆழமான படுகுழிகளும் இருக்கு. மிக சரியா சொன்னீங்க. இது ஒரு ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் முயற்சி. ஜெயிச்சா கோஃபார்ஜ் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு ஒரு முன்னணி நிறுவனமா மாறும். தோத்தா இது ஒரு விலை உயர்ந்த பாடமா அமையும். இந்த விரிவான அலசல் பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல எங்களோட பகிர்ந்துக்கோங்க. AI தொழில்நுட்பம் ஒவ்வொரு துறையையும் மாற்ற இந்த நேரத்துல இது ஒரு முக்கியமான பந்தயம். இது மாதிரி திறமைகளை அதிக விலை கொடுத்து வாங்குறது தான் புத்திசாலித்தனமா, இல்ல கம்பெனிக்குள்ளேயே உருவாக்குறது சிறந்ததாங்கிறது தான் மத்த IT கம்பெனிகள் முன்னாடி இருக்கிற பெரிய கேள்வி. இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க. அடுத்து எந்த பங்கு பத்தி நாங்க அலசனுங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஆய்வை கேட்டதுக்கு மிக்க நன்றி. இது முற்றிலும் கல்வி நோக்கங்களுக்காக மட்டுமே. எந்த ஒரு நிதி முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்க நிதி ஆலோசகர்கிட்ட கலந்து ஆலோசிக்கிறது ரொம்ப அவசியம். நன்றி.